ஃபேண்ட்டு நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணி போடுறது வந்து இந்த பக்கமாக வரணும். ஏன்னா இந்த பக்கம் தான் ஜாயிண்ட் வருது. அதனால் ஃபோல்ட் பண்ணி போடுறது இந்த பக்கமாக தான் வரணும். நான் 2 ஃபேண்ட் எடுத்து ஒன்றா கட் பண்ணுறேன். நம்ம ஃபோல்ட் பண்ணி போடுறது கரெக்டாக ஈவனாக இந்த பக்கத்தில் கரெக்டாக வரணும் ஈவனாக. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளீட் வைக்கிறோம்ல, அது வந்து ஷேப் அப்படி தள்ளி தான் போகும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா இந்த இடம்லாம் வந்து முறுக்கிட்டு வரும். அதனால் நான் இந்த இடம் வந்து இந்த இடம் வரைக்கும் மட்டும் நான் கரெக்டாக ஈவனாக போட்டிருக்கேன். நம்ம இதை வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு இங்கே வந்து மடித்து தைக்கிறதுக்கு கச்சா வேணும். கச்சா நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த ஷேப்லேயே நம்ம வரைஞ்சிக்கிட்டாலே போதும். நம்ம ஃபேண்ட் ஷேப்லேயே இது வந்து நம்ம கச்சா இந்த இடத்துல நம்ம விட்டு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த அளவுமே தேவையில்லை. இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளீட் ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிட்டு நம்ம கச்சா விட்டு கட் பண்ணிக்க போகிறோம். அதே ஸ்ட்ரெயிட்டில் தான் இது வரைக்கும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதே ஸ்ட்ரெயிட்டில் இது வந்து கச்சா நம்ம விட்டு கட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க் பண்ணது கரெக்டான அளவு. இது வந்து கச்சா, சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வேணும்னா ஸ்ட்ரெயிட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். எனக்கு பழகிட்டதுனால நான் அப்படியே வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ இந்த இடத்துல இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு சின்ன நாச் போட்டுக்கலாம். நாச்னா அர்க்காத்து. அர்க்காத் போட்டாச்சு. இது வந்து இப்போ 4 பீஸ் வரும். நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கமாக வந்து கச்சா விட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஓரமாக வந்து மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக ஃபேண்ட்டுடைய அளவு. நம்மளுக்கு எவ்வளோ கச்சா தேவையோ அவங்க லூஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இதுடைய இப்போ நம்ம இவ்வளோ கட் பண்ணுறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவங்க லூஸ் கேட்டிருந்தா இந்த ஃபேண்ட் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம நார்மலாக வந்து நம்ம கொஞ்சம் நார்மலாக தேவையான அளவு மட்டும் கச்சா விட்டு கட் பண்ணிடலாம். நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு ஃபேண்ட்டு. இது வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணது. நம்ம கச்சா எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த இடம் வந்தது இப்படி ஸ்ட்ரெயிட் போகக்கூடாது. இப்படி ஷேப்பாக தான் வச்சு கட் பண்ணணும். நான் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிட்டு தான் வந்து மேல் பட்டிக்கு வரும். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மேல் பட்டிக்கு நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம எப்படி தெரியுமா போடணும், இப்போ ஆப்போசிட் வந்து நம்ம பார்த்து உள் சைடு பார்த்து நம்ம அட்டாச் பண்ணோம். இப்படி தான் வந்து அட்டாச் பண்ணணும். இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஹைட்டு அதை மார்க் பண்ணி அட்டாச் பண்ண பிறகு ஹைட் தேவைன்ற அளவுக்கு நம்ம மடித்து தைச்ச பிறகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.